ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற எல்லா பாதைகளிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா விதமான வழிகளிலும் ஒருவேளை அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு வழியா இருக்கலாம், எதிர்பார்க்காத ஒரு பாதையா இருக்கலாம், எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், எதிர்பார்க்காத ஒரு சில செயல்களா இருக்கலாம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்தாலும், ஒரு தேவ பிள்ளையானவன், தேவ விசுவாசியானவன், தேவனை விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன நம்பணும், என்ன விசுவாசிக்கணும், என்ன தெரியுமா? இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்தது என்னுடைய தீர்மானங்களோ இல்ல பிறருடைய வழிநடத்துதலோ அல்ல. இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்தது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு தெரியும், இங்கு இருந்து இந்த யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ள போய் நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். நான் நம்புறேன், இந்த விசுவாசத்தோடு ஒரு தேவ பிள்ளை இருந்தா போதும், அவனை எந்த சூழ்நிலை அசைக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை என்னை கொண்டு வந்து நிறுத்தினவர் என்னோட ஆண்டவர், என்னை வழி நடத்துறது என்னுடைய தேவன். சில பாடுகளுக்கு உட்பட்டு தேவ பிள்ளையை ஆண்டவர் நடைப்பதற்கான ஒரு பெரிய சித்தம் என்ன தெரியுமாங்க? இந்த பாடுகளின் வழியாய்தான் உனக்கு மகிமை. நான் தைரியமா சொல்ல முடியும், நீங்க சென்று கொண்டிருக்கிற இந்த பாடுகளின் வழியாய்தான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை கட்டி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் அல்லேலூயா சொல்லாமா? உலகத்தானுடைய பார்வைக்கு யோர்தான் நிற்குமா அப்படின்னு கேட்டீங்க, நிற்காது. செங்கடல் ரெண்டாக பிளக்குமா? பிளக்காது. மரித்து போன லாசரு உயிரோட எழும்புவானா? எழும்ப மாட்டான். இதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த லாஜிக் எல்லாம் ஆண்டவர்கிட்ட பலிக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னுடைய பார்வையில எது இயலாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறியோ அந்த காரியத்தை ஆண்டவர் ரொம்ப ஈஸியா வாழ்க்கையில செய்து முடிக்க போறார். விசுவாசம் சத்தம் அல்லேலூயா சொல்லாமா? என் வாழ்க்கையில இந்த காரியம் இயலாது பிரதர், என் வாழ்க்கையில இந்த காரியத்தை யாராலையும் செய்து முடிக்க முடியாது, என் வாழ்க்கையில இந்த காரியத்தை யாராலையுமே ஒரு பாதைக்குள்ள சரிவர ஒழுங்குபடுத்த முடியாதுன்னு நீ நினைக்கிற அந்த காரியத்தை ஆண்டவரால ஈஸியா செய்து முடிக்க முடியும்.